வணக்கம். இன்றைய வகுப்புல ஆங்கிலத்தின் தன்வினை வாக்கியம், பிறர்வினை வாக்கியங்கள பார்க்க போறோம். இந்த தன்வினை வாக்கியம் அப்படிங்கிறது, நம்மளா ஒரு விஷயத்த நமக்காக செஞ்சுக்கிறத தன்வினை வாக்கியம் அப்படின்னு சொல்லுவோம். நமக்காக நம்ம அல்லது பிறர் நமக்கு செய்வதை பிறர்வினை வாக்கியம். இதுவும் செய்வினையும் செய்பாட்டு வினையும் கொஞ்சம் தான் டிஃபரன்ஸு. இது ஒரு விஷயத்த நம்ம நமக்காக பண்ணிக்கிறது அல்லது நமக்கு வேற ஒருத்தர் பண்ணி விட்டுறது. அது தன்வினை பிறர்வினை வாக்கியம்னு தமிழ்ல சொல்றது உண்டு. இதுக்கு ஆங்கிலத்துல ஒரு 5 வெர்ப ஃபார்ம்ஸை யூஸ் பண்ணுறாங்க. இந்த தன்வினை பிறவினைய இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா, அவன் என்னை கோவப்படுத்திட்டான், அவன் என்னைய கோவப்படுத்திட்டான், எனக்கு கோவம். இது ரொம்ப எளிமையாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரியான வாக்கியங்களை தன்வினை பிறவினை வாக்கியங்களை அடிப்படையில் வரக்கூடியது. இதை நம்ம இப்போ எக்ஸாம்பிள் வைஸ் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் எளிதாகவே புரியும். அதில் முதல் வர்றது கட்டளை வாக்கியம். இது ஒரு வகையான கட்டளை வாக்கியம். நம்ம சாப்பிடலாம், நாம சாப்பிடலாம், நீங்க செய்யலாம் அப்படின்னு. நீ சாப்பிடு, செய் அப்படின்னு சொல்லதை இன்னும் கொஞ்சம் பொலைட்டாக சொல்லும்போது நாம சாப்பிடலாம், அவன் வர்றது வரைக்கும் வெயிட் பண்ணோம்னா லெட்டஸ் ஸ்டார்ட், நம்ம தொடங்கிடலாம் அவங்க வரட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதுக்கு நமக்கு தெரிந்த ஒன்று தான் லெட். இந்த லெட்டினுடைய தன்மைகள் இது தன்வினை பிறவினையில் வாக்கியங்கள் அமைக்கிறதுல முதல்ல இருக்கிறது லெட்டு தான். தன்வினை வாக்கியம். இந்த மாதிரி வாக்கியங்கள் எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத நம்ம இப்போ தான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஒன்று லெட். லெட்டு ஒரு கருத்து, சரி, கருத்து அது கட்டளையை கூற இந்த லெட்டை ஃபர்ஸ்ட் பர்சன்லேருந்து ஆரம்பிக்கலாம். நமக்கு 3 பர்சன்ஸ் தெரியும் இல்லையா? ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன். ஃபர்ஸ்ட் பர்சன் ஐவி, செகண்ட் பர்சன் யூ, சரி, ஐவி யூ, தே, தேர்ட் பர்சன் he, she, it, she, it. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன் இதை நம்ம ஃபர்ஸ்ட் பர்சன்லேருந்து போவோம். ஃபர்ஸ்ட் பர்சன். அதுக்கு முன்னால் நம்ம இதனுடைய ஸ்ட்ரக்சர் பார்த்தலாம். ஸ்ட்ரக்சர் ஆஃப் லெட். லெட்டோட ஸ்ட்ரக்சர். லெட்டுக்கு ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா, லெட்டு person or thing plus verb. Let us eat. Let us wait. கொஞ்சம் நேரம் காத்திருக்கலாம். Let us wait. Let us eat. Let us start. Let us start. ஆரம்பிக்கலாம். Let us start. Let us start. Let us wait. இந்த மாதிரி ஆரம்பிச்சு அந்த சென்டென்ஸை
இது நெகட்டிவாக ஆரம்பிக்கும்போது டோன்ட் ஆர் நாட், டோன்ட் ஆர் டூ நாட், நாட். இது ஃபர்ஸ்ட் பர்சனுங்கும்போது டஸ் நாட் ஆர் டசன்ட் யூஸ் பண்ணி சொல்லுவோம். இப்போ don't or doesn't. Doesn't let us eat. Doesn't let us eat. இது நம்ம இப்போ கேட்குறோம், ஒரு வாக்கிங் போகலாமா, இல்லை வகுப்புக்கு போகலாமா அப்படின்னு கேட்கும்போது லெட்ஸ் கோ ஃபார் அ கிளாஸ், லெட்ஸ் கோ ஃபார் அ வாக், டின்னர், லெட்ஸ் கோ டு கிளாஸ், மூவி, இந்த மாதிரி லெட்ஸ் போட்டு சொல்லலாம். கோவப்பட வேண்டாம், கோவப்பட வேண்டாம். லெட்ஸ் நாட் கெட் angry. Let us not get angry. Let us not get angry. நாம கோவப்பட வேண்டாம், கோவப்பட வேண்டாம். இது நம்ம நெகட்டிவாக சொல்லும்போது don't or doesn't. ஸோ don't let's stay up to late night. Don't let's stay up to late night. லேட் நைட் வரைக்கும் தங்கியிருக்கலாம். தங்க வேண்டாங்கும் போது டோன்ட்டு முன்னால் போட்டு மாற்றிக்கலாம். இதே நான் என்னைய பேச விடு, எழுத விடு அப்படிங்கும்போது லெட் மீ சே, என்னை பேச விடு, லெட் மீ திங்க், என்னைய யோசிக்க விடு, என்னை பார்க்க விடு, கேட்க விடு, லெட் மீ ஆஸ்க். இந்த மாதிரி நம்ம சொல்லிட்டு நம்ம அந்த சென்டென்ஸை சொல்லிக்கலாம். நீ பேச விடு, கேட்க விடுன்னு சொல்லிட்ட பிறகு இதுக்கப்புறம் சிம்பிள் டென்ஸை தான் யூஸ் பண்ண போகிறோம். ப்ளஸ் சிம்பிள் டென்ஸ் இதுதான் நாம் இங்கே யூஸ் பண்ண போகிறோம். லெட்ஸ் யூஸ் பண்ண பிறகு இதே தொடங்கட்டும் அப்படின்னா நம்ம முன்னே பார்த்தோம். let the program start. Let the program start. ப்ரோக்ராம் தொடங்கட்டும், நிகழ்ச்சி தொடங்கட்டும்.
அப்ப என்னைய பார்க்க விடல. அவன் என்னைய செய்ய விடல. அவன் என்னைய என்ன பண்றாங்கிறத என்னைய பார்க்க விடல. அவன் என்ன செய்றாங்கிறத என்னைய பார்க்க விடல. அப்படிங்கும்போது she didn't she didn't later allow me see what she was doing. What she was doing. She didn't allow me. She didn't allow me. Or she didn't let me see. She didn't let me see. Allow to me not இதில் வராது. இந்த allow or letக்கு அப்புறமா to வராது. அது ஒன்று நம்ம இங்கே கவனிக்கணும். allow or meக்கு அப்புறம் இங்கே to வராது. let me see. allow me see. allow me see. இங்கே to வராது. லெட்டுக்கு அப்புறம் பர்சன் வந்தாலும் அதே தான். என்னைய டீக்கு காசை நான் கொடுக்குறேனே. லெட் மீ பே பில் ஃபார் காபி. லெட் மீ பில். லெட் மீ பே. லெட் மீ பே அல்லது லெட்டஸ் ப்ளே. லெட்டஸ் பே பில் ஃபார் டின்னர். Let us pay bill for dinner. Let me pay bill for coffee. ஸோ இந்த மீ இந்த லெட் யூஸ் பண்ணோம்னா வெர்புக்கு அடுத்து டு வராது. வெர்புக்கு அப்புறம் டு வராது. அது ஒன்று ஞாபகம் வச்சுக்கங்க. இது நான் மீக்கு பதிலாக யூ போட்டேன் அப்படின்னா லெட் யூ நோ. let you pay bill for coffee. let you pay bill for coffee. நீ காஃபிக்கான பில்லை கொடுத்துரு. let you know. let me know. தெரிஞ்சுக்கலாமா, உனக்கு தெரிஞ்சுக்கலாமா. ஸோ இந்த லெட்டு அவ்வளோதான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இதில் உங்களுக்கு சந்தேகமோ டவுட்டோ இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நாம் மேற்கொண்டு பார்த்துடலாம். இப்போ நாம் இங்கே இன்னொரு குறிப்பு மட்டும் பார்க்கலாம். லெட்டு யூஸ் பண்ணக்கூடிய இடத்துல நம்ம வேறு வேர்ட்ஸும் கூட யூஸ் பண்ணலாம். அது என்னென்னா நம்ம முன்னே பார்த்த மாதிரி அலோ மீ, அலோ, அலோ ஆர் பர்மிட். இதுவும் நம்ம ரொம்ப ஈஸியாக லெட்டோடைய பிளேஸில் லெட்டுக்கு பதில் அலோ ஆர் பர்மிட் யூஸ் பண்ணலாம். நம்ம அடுத்த ஒரு இந்த பிறவினை வாக்கியத்தில் அடுத்த வினைச்சொல்ல நம்ம அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். மேக்கை பற்றி. மேக்கு என்னைய கோவப்படுத்தாத,
என்னை பணங்கட்ட வச்சுட்டான், என்னை தண்டங்கட்ட வச்சுட்டான். இந்த மாரியெல்லாம் சொல்லும் இல்லையா? அதுக்கு இந்த மேக்க யூஸ் பண்ணி எப்படி வாக்கியங்கள் அமைக்கிறதுங்கிறத அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோவ பார்த்துட்டு இருக்கிறவங்க பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க நண்பர்களோட மறக்காம ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.